இந்த ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதியன்று காங்கிரஸ் தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி நடிகர் விஜயை சந்தித்ததால் திமுக கூட்டணியில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அதேபோல் டிசம்பர் 3 அன்று மாநில பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் உள்ளிட்ட தலைவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்திருந்தனர். விஜயுடனான சந்திப்புக்கு பிறகு சக்கரவர்த்தி தனது எக்ஸ் பதிவில் தமிழ்நாட்டின் நிலுவைக் கடன் உத்தரப்பிரதேசத்தை விட அதிகம் என்றார். சக்கரவர்த்தியின் பதிவு திமுக கூட்டணியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. தமிழ்நாட்டின் கடன் குறித்து அவரது கூற்று பதற்றமூட்டக்கூடியது, தவறானது என்று ப. சிதம்பரம் மறுத்தார். சில நாட்களுக்கு பிறகு மு.க.ஸ்டாலினை சந்தித்த ப. சிதம்பரம் தனது சக்கரவர்த்தியின் அறிக்கையுடன் தான் உடன்படவில்லை என வெளிப்படையாக கூறினார். சக்கரவர்த்தியின் கருத்து திமுக கூட்டணியில் கடுமையான எதிர்வினைகளை தூண்டியது. கூட்டணியை காப்பாற்ற ராகுல்காந்தி தலையிட வேண்டும் என்று கூட்டணி கட்சிகள் கோரின. ராகுல்காந்தி ஸ்டாலினை சகோதரர் என்று குறிப்பிடும் சூழலில் காங்கிரஸ் தலைவர்கள் திமுக அரசை விமர்சிப்பது துரோகம் என திமுக தலைவர்கள் கருதினர். இப்போது மாணிக்கம் தாக்கூர் எம்பி போன்றவர்கள் ஆட்சியில் பங்களிப்பு கேட்டு திமுகவை நேரடியாக சீண்டி வருகின்றனர். இது திமுகவிற்கு மேலும் நெருக்கடியை கொடுத்துள்ளது.